பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானத்திலும் ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் கிரிக்கெட் மைதானம் மீதும் நடத்திய தாக்குதலில் வணிக வளாகங்கள், கடைகள் சேதமடைந்திருப்பதான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரம். ஷாம், நான் முன்பே குறிப்பிட்டது போல தற்போது ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் அந்த முக்கியமான அந்த உத்தரவு வர தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்க அரசு தங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய குடி பிரதிகள், தங்களுடைய அலுவலர்கள் அந்த பகுதியிலிருந்து, லாகூரில் இருந்து வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ராணுவ தலைமை அலுவலகம் அருகே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகே, அதாவது ராவல்பிண்டி, நம்முடைய அந்த சோயப் அக்தர் என்று குறிப்பிடக்கூடிய அவர் கூட அந்த ஊரை சார்ந்தவர் தான். அதனால்தான் அவர் ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் என்று கூட அழைக்கப்படுவார். எனவே அங்கு கிரிக்கெட் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியது. அந்த பகுதியிலிருந்து அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் மைதானத்தின் மீது நடத்திய தாக்குதலில் அந்த சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகே பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த தலைமையகம் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். எனவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்குதல் இன்னும் தீவிரமாக நடைபெறலாம் என்பதனாலே உடனடியாக கிரிக்கெட் மைதானத்தை விட்டு வீரர்கள் வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தாக்குதலில் வணிக வளாகங்கள், கடைகள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இந்திய ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக இந்தியாவின், அதாவது பாகிஸ்தானினுடைய எல்லை ஓரங்களில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய மைய பகுதிக்கு மட்டும் சென்று சேரக்கூடிய வகையிலும், அதே போல அந்த தலைநகர் லாகூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும், அங்க இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள், பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்களாக கருதப்படக்கூடிய லாகூர், ராவல்பிண்டி உள்ளிட்ட பல இடங்களிலே இந்த ட்ரோன் தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குண்டு வெடிக்கலாம் என்பதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அச்ச நிலையில இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய மனநிலையை தான் இருந்து வருகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் நாங்கள் தீவிரவாதத்தை வேறறுப்போம் என்றோ, நாங்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக நிற்க மாட்டோம் என்றோ அவர்கள் சொல்ல முன்வருவதில்லை. இங்கு எந்த தீவிரவாதிகளும் கிடையாது, எந்த தீவிரவாத அமைப்பிற்கும் நாங்கள் எந்த விதமான ஒரு ஆதரவும் கொடுக்கவில்லை என்று வெளியில் சொல்கிறார்களே தவிர, ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே எல்லை ஓரங்களிலும் அந்த நாட்டினுடைய பல மைய பகுதிகளிலும் கூட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தேவையான அந்த பயிற்சிகளை வழங்குவது, ஆயுதங்களை கடத்தி செல்வதற்கு காவல்துறை அங்கு இருக்கக்கூடியவர்கள் உள்ளூரிலேயே துணையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இது போன்ற நிலைகளின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய முதல் நாடாக இந்தியா தான் இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய நோக்கம் இந்தியாவை அமைதியாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லவிடக்கூடாது, இந்தியாவினுடைய அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பது தீவிரவாதிகளுடைய நோக்கமாக இருக்கின்றது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், இந்தியாவினுடைய தலையாக இருக்கக்கூடிய காஷ்மீரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் காஷ்மீர் இந்தியாவுடைய மண், இந்தியாவிற்கு சொந்தமான பகுதி, நாங்கள் ஒருபோதும் அதில் ஒரு இன்ச்சை கூட விட்டு தர மாட்டோம் என்பதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய, இந்திய ராணுவத்தினருடைய பதிலடியாக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த தாக்குதல் கடந்த 3 நாட்களாக தீவிரமாக ஒரு பதிலடி தாக்குதலாக இந்தியா சார்பில் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையிலே அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அடிப்படையிலே தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான போருக்கோ எந்த விதமான ஒரு தீவிரவாத ஊக்குவிப்புக்கோ செல்லாமல் தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி பஹல்காமிலே நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே தான் இந்த முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாம் பதிலடி கொடுத்தோம், அத்தோடு உரிய விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது. இது எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த போரை நடத்துவதற்கோ அல்லது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கோ இந்தியாவிற்கு எந்த எண்ணமும் கிடையாது. எங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தினீர்கள், எந்த தீவிரவாதி நடத்தினார்களோ அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்களை அழிப்பதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம். அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். மற்றபடி பாகிஸ்தானுடைய ராணுவத்தையோ பாகிஸ்தான் நாட்டு மக்களையோ துன்புறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய எண்ணம் எதுவும் எங்களுக்கு கிடையாது என்று தெளிவுபட தெரிவித்திருந்தார்கள். இதற்காக ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் தெளிவுபட இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விரிவாக விளக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் நாட்டு ராணுவம் ஆகிய இருவரும் சேர்ந்து கொண்டு அவர்கள் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்து தொடர்ந்து இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி இந்தியா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலே
தொடர்ந்து ராக்கெட் லான்ச்சர்கள் போலவும் சிறிய வகையிலான ஏவுகணைகளும் வந்து அந்த பகுதிகளில் விழுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அந்த எல்லை பகுதி என்பது வயல்வெளி பகுதியாக இருக்கின்றது. கோதுமை, நெற்பயிர் போன்றவை பயிரிடக்கூடிய அந்த பகுதிகளின் மீது சிறு சிறு அந்த பாட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த உதிரி பாகங்கள் சிதறி கிடைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் மொபைல் வீடியோக்களையும் பார்க்க முடிகின்றது. ராக்கெட் லான்ச்சர்களும் கூட அந்த பகுதிகளில் விழுந்து கிடப்பதை அங்க இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு வீரர்கள் எடுத்து அனுப்பக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. எனவே பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு இந்திய ராணுவம் தயாராகி வருகின்றது.